கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. துண்ணிய பேருருள் சூழ்ந்துலகை மூட மன்னிய நான்மறை முற்றும் மறைந்திட பின்னி உலகினில் பேரிருள் நீங்க அன்று அன்னமதானே அச்சோகச்சோ அருமறை தந்தானே அச்சோகச்சோ. பகவானுடைய அநேக அவதாரங்கள்ல ஹம்சாவதாரம், அன்னபட்சியாவும் ஒரு அவதாரம் பண்ணிருக்கிறான். வேதமே சொல்றது அது. ஹிரண்மய சகுனிர் பிரம்மநாமா என்று வேதம் சொல்றது. மகர்ஷிகள் எல்லாரும் உட்கார்ந்து கொண்டு விஸ்வ சிருஷ்டி பண்ணக்கூடியவர்களான மரீச்சி, அத்ரிய, அங்கிரசு, புலஸ்தியர், புலகர், கிரது என்கின்ற ரிஷிகள்லாம் ஒரு பெரிய தீர்க்க சத்திரம் நடத்துகிறார்கள். அவர்களுக்குள்ள பிரம்ம விசாரம் ஏற்பட்டது. பரபிரம்மத்தை பத்தி விசாரம் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு புரியாம இருந்தது. அந்த புரியாம இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் பரமாத்மாவை நினைச்சார்கள். பரமாத்மாவே ஒரு ஹம்ச பறவையாக வரார். இது ஏது அன்னபட்சி அப்படின்னு இவர்கள் பார்க்கும் பொழுது நீ யாருன்னு கேட்டார். கேட்டதும் உடனே அவர் பேச ஆரம்பிச்சார். இவர்களுக்கு எல்லா தர்மங்களையும் வேதங்களையும் பிரம்ம வித்யையும் உபதேசித்தார் என்று சொல்லுகிறது வேதம். இந்த கதையை சொல்றது. அதனாலேயே மகாபாரதம் சாந்தி பர்வாவலியும் ஹம்சாவதாரம் சொல்லப்படுறது. ஸ்ரீமத் பாகவதம் ஏகாவச ஸ்கந்தத்திலையும் ஹம்ச அவதாரம் சொல்லப்படுறது. அந்த அவதாரத்தை சொல்றார். துண்ணிய பேரிருள் சூழ்ந்து உலகை மூட. பேரிருள்ங்கிறது அஜ்ஞானம்தான். அஜ்ஞானமே இருள் தானே. இன்ன விஷயம் அப்படின்னு தெரியாதபடி பண்ணிவிடுற இருள் உலகை மூட உலக மக்களுக்கு எல்லாம் மறந்து போகும்படியான தன்மை மகாப்பிரளயம் போல ஏற்பட மன்னிய நான் மறை முற்றும் மறைந்திட. மறைந்திடனா மறந்திட. அப்படி ஒரு அஜ்ஞானம் வரும்பொழுது வேதமே மறந்து போயிடும். ரிஷிகளுக்கு உள்பட மறந்து போயிடும். அப்படி மறந்து போயிருந்த அந்த வேதத்தை மறுபடியும் பிரகாசப்படுத்துவதற்காக பின்னு இவ்வுலகினில் பேருருள் நீங்க அஜ்ஞானமாகிய அந்த இருள் நீங்கும்படி அன்று அன்னமது ஆனானே. அன்று ஹம்சாவதாரம் பண்ணினவனே, அருமறை தந்தவனே, அருமையான மறைகளை வேதங்களை தந்தவனார்க்கக்கூடிய கண்ணா அச்சோ வச்சோ. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.